மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. இந்தியா கூட்டணி உடஞ்சிருச்சு பிரதர். ஆல்மோஸ்ட் இந்தியா கூட்டணியில் இருந்தவர் தான் திராவிட முன்னேற்ற கழகம், அதுவும் உடஞ்சாச்சு. இப்ப அந்த இடத்துல யாரு வந்துட்டா? விஜய் அவர்கள் வந்து விட்டார். தாவேக்காவை வந்து திமுக இடத்துல வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்க? பண்ணிட்டாங்க. நானா பண்ணிட்டோமான்னு நினைக்கிறேன். எப்பயே பண்ணீங்கன்னு எல்லாம் சோழியை முடிச்சுட்டாங்க. மந்திரி சபையில் போய் கூட்டணி வச்சுட்டீங்களோ, இனி வந்துட்டு அங்கிட்டு நாங்கள் இருப்போம் இங்கிட்டு வாங்குவோம் அப்படின்றது வந்து ஒரு நாகரிகமான செயல். ஓப்பனாக வன்னியர் யாருடைய ஆளு வெளியே உள்ளவங்க சொல்றாங்க, நீங்களே சொல்றீங்க. ஆல்மோஸ்ட் வந்து நீ எந்த கட்சிக்கு ஆதரவாக இருந்த? விடுதலை சிறுத்தையில கூட நீ திமுகவுடைய முக்கியமான ஆளத்தையும் செயல்பட்டு நான் பேசுறது 10%, 90% பேசணும்னா பல பேருக்கு பல சிக்கலாக. எங்க தலைவர் விஜய், ராகுல் காந்தி 3 பேர் சேர்ந்து அப்படியே ஆல் ஓவர் இந்தியாவையே கவர் பண்றேன். நாங்க வந்து தலித் அமைப்புகளை எல்லா இடத்துலையும் நாங்கள் லிங்க்ல இருக்கிறோம். எங்க அமைப்பு ஏறக்குறைய தென்னிந்தியா பூராமே இருக்குது. நீங்களே கேள்விப்பட்டிருக்கு. அங்கே போய் பேசுவோம். பேசி நம்ம மக்களை ஆர்கனைஸ் பண்ணி நாங்கள் மோடி ஷோடியை முடிச்சிடும். அதுக்காக தான் நாங்கள் வந்து திமுக அவ்வளவுக்கு வெயிட் இல்லை அப்படின்னு கழட்டி விட்டாங்க ஒரு இந்தியா கூட்டணி. டெல்லியில் வந்து லேபர்லாம் வந்து நார்த் இந்தியாக்காரங்க வந்து இவருடைய படத்தை பார்க்குறாங்க. அந்த அவர் வர்ற இதில் ரீல்ஸ் எல்லாம் போட்டு பார்க்குறாங்க. உண்மையிலேவா? சில மாநிலங்கள்ல வந்து மோடி அவர்களுடைய போட்டோவையும் விஜய் அவர்களுடைய போட்டோவையும் கொடுக்குறாங்க. எல்லாரும் விஜய் போட்டோ தான் எடுக்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன்னா என்ன லூசு பயின்றீங்க, ஏதாவது ஒரு வார்டு பேசிதாருன்னு. கோர்ட்டுக்கு பின்னாடி பயங்கர வரலாறு இருக்குது. அவ்வளோ சொல்லி எனக்கு ஒரு ஆள் சொன்னா, இந்த கோர்ட்டில் பின்னாடி எல்லாரும் ரகசியம் அடங்கிருக்கு. அவர் வந்து 5 பேர் போட்டுக்காருங்க நம்முடைய தலைவர்களை. அங்கேயே அம்பேத்கர் கோர்ட் ஸ்டூடெண்ட் போட்டு கரெக்டா. அப்போ அவர் வந்து ஏதோ ஒரு பெரிய சித்தாந்தம். விஜய் அம்பேத்கரா தெரியுறாரு இல்லை, அவர் தெரிகிறார் என்பதை விட அது மாதிரி தெரிஞ்சா நல்லா இருக்குன்னு விரும்புகிறேன். சார் வணக்கம். வணக்கம். இந்தியா முழுக்க ஒரு கூட்டணி வந்து பாஜக வந்து கடுமையாக எதிர்க்கணுங்கிறதுக்காக கட்டப்பட்டது. அதுதான் வந்து இந்தியா கூட்டணி. இப்போ அந்த கூட்டணியே வந்து உடையுதா? உடைச்சாலும் என்ன இப்ப இதுல பிரச்சனை? இந்தியா முழுக்க பாஜக எதிர்ப்பு வேணாமா சார்? நீங்க தான் சனாதன எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, சங்கி எதிர்ப்பு, அப்புறம் சங் பரிவார் கும்பல் எல்லாத்தையும் பேச. இந்தியா கூட்டணி உடஞ்சிருச்சு பிரதர் ஆல்மோஸ்ட். ஏன்னா இந்தியா கூட்டணியில் இருந்தவர் தான் திமுக கார், திராவிட முன்னேற்ற கழகம், அதுவும் உடஞ்சாச்சு. இப்போ அந்த இடத்துல யார் வந்துட்டா? விஜய் அவர்கள் வந்து விட்டார்கள். ரைட்டா? அப்போ தாவேக்காவை வந்து திமுக இடத்துல வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்களா? பண்ணிட்டாங்க. நானா பண்ணிட்டோமான்னு நினைக்கிறேன். எப்பயே பண்ணீங்கன்னு எல்லாம் சோழியை முடிச்சுட்டாங்க. பட் இந்தியா லெவல்ல வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு டால் லீடருங்கிற இமேஜ் இருந்துச்சு சார். அந்த இடத்த கூட நீங்க தெரியாம பேசி இருக்கிறீங்க. எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட்லாம் கேட்டால் நீங்க மிரண்டு போயிருவீங்க. நார்த் இந்தியாக்காரங்களே இவருடைய இதெல்லாம் பார்க்குறாங்களா பிரதர்? எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சில பேர் இன்ஜினியராக இருக்கிறார் டெல்லியில். இங்கே வந்து நார்த் இந்தியாக்காரனே விஜயோடைய போட்டாலாம் பார்க்குறாங்கப்பா, விஜய் சூப்பராக பண்ணுறாங்கப்பா, இவர் வைப்ரேஷன் அப்படியே பயங்கரமாக போய்கிட்டு இருப்பான்றாங்க. ஆனால் ஒருவேளை வந்து இவர் ராகுல் காந்தி சேர்ந்து கூட இந்த மோடியை ஒழிக்கிறதுக்கான திட்டம் போடுறாங்க. அதில் எங்கள் தலைவர் அதை சேர்க்குறாங்க. உங்களுக்கு புரியுதா? இப்போ எங்கள் தலைவர் விஜய், ராகுல் காந்தி 3 பேர் சேர்ந்து அப்படியே ஆல் ஓவர் இந்தியாவையே கவர் பண்ணுறேன். நாங்கள் வந்து தலித் அமைப்புகளை எல்லா இடத்துலையும் நாங்கள் லிங்கில் இருக்கிறோம். எங்கள் அமைப்பு ஏறக்குறைய தென்னிந்தியா பூராமே இருக்குது. நீங்களே கேள்விப்பட்டிருக்கிறீங்க. சரிங்களா? இப்போ அங்கேயும் போய் பேசுவோம். பேசி நம்ம மக்களை ஆர்கனைஸ் பண்ணி நாங்கள் மோடி ஷோடியை முடிச்சிடுவோம். அதுக்காக தான் நாங்கள் வந்து திமுக அவ்வளவுக்கு அவ்வளவு இது இல்லை, வெயிட் இல்லை அப்படின்னு கழட்டி விட்டாங்க ஒரு இந்தியா கூட்டணி. இப்போவுமே வந்து இந்த விமர்சனங்கள்லாம் வரும்பொழுது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பதிவு போடுறாரு. என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய நம்ம கொள்கையோட ஒத்து போகக்கூடிய கொள்கை தோழமைகள் அவங்க அமைச்சரா பதவி இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு அவரு கண்டிக்கிறாரு. கொஞ்சம் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி போடுறாரு. இந்த மாதிரி பேசாதீங்க வைக்காதீங்கன்னு சொல்றாரு. ஸோ அப்போ அவருடைய மனநிலை எல்லாமே வந்து உங்களோட கொள்கையை இன்னுமே வந்து உங்களை கொள்கை தோழமையாக தான் பார்க்குறாங்க. அவங்களும் பாஜக எதிர்ப்புங்கிறதுல விசிகாவை கையாண்ட விதமாக இருக்கட்டும், இப்போ தமிழ்நாட்டில் தலித் பிரச்சனைகளில் அவங்க மௌனம் காத்தது இதெல்லாம் விமர்சனம் தான். பட் பாஜக எதிர்ப்பு, ஒரு மாநில சுயாட்சி, மாநில உரிமைன்னு வரும்போது திமுக நல்லதான களத்தில் நின்றுருக்காங்க, பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம உதாசீனப்படுத்த போகிறோமா இனிமேல் இந்தியா முழுக்க? பிரதர், நான் வந்து அடிக்கடி வந்து நான் உங்கள் சேனல்லே பேசியிருக்கிறேன். இவர் வந்து தளபதி ஸ்டாலின் அவர்கள் 2 தளபதி, அதனால் நமக்கு பெரிய கன்ஃபியூஸாக இருக்குது. அதனால் வந்து அவர் பழைய தளபதி, ஒரு புதிய தளபதினு வச்சுக்கிறோமா நம்ம அண்டர்ஸ்டுட்டுக்காக. அந்த பழைய தளபதி என்ன பண்ணாருன்னா, உண்மையிலே வந்து பொதுமக்களுக்கு எல்லாம் நல்லா செஞ்சார், பெண்களுக்கு எல்லாம் நல்லா செஞ்சார். ஆனால் ஒரே ஒரு இடத்துல சிக்கல், தலித்து மக்களுக்கு அவர் உண்மையாக செயல்படவில்லை. அந்த ஒரு பொது புத்தி இருக்கும் பாருங்கள், அந்த பொது புத்தி சிந்தனையில் தலித்து தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இருந்தார். உண்மை. அது ஏன் அப்படி இருந்தாருன்னா 2ஆம் கட்ட தலைவர்கள் அவர் சொன்னனால. ஆனால் விஜய் அங்கே உடைச்சார். 8 பேருக்கு நான் கொடுக்குறேன் பாடுறா, இஸ்லாமியருக்கு பல பேருக்கு கொடுக்குறேன் பாடுறா, செஞ்சார்ல. ஓட்டுக்கு பூரா காசு கொடுத்தாண்டா வாங்குவாங்க, நான் ஓட்டு காசு கொடுக்காம வாங்குவேன்டா பாடுறேன். தலைகீழ் மாற்றம் பண்ணியிருக்கிறாருங்க. நீ சும்மா சாதாரணமாக நினைக்காதீங்க. நான்லாம் சும்மா வந்து நான் விடுவிச்சிருந்தேன். ஏன் அவரை புகழ்ந்து பேசணும் எனக்கு தேவையாக இருக்குது? இல்லை, தலைகீழ் மாற்றம் இது ஒரு புரட்சிங்க. நான்லாம் கற்பனை பண்ணி கூட பார்க்கல பிரதர். நான் விளையாட்டுக்கெல்லாம் பேசலை.
கற்பனை கூட பண்ணி பார்க்கல. காசு குண்டக்க மண்டா கொடுக்குறேன், 5000 கொடுக்குறேன் ஒரு பக்கெட்டு, ஒரு போட்டு 3000 கொடுக்குறேன். ஏன்னா இப்போலாம் வாங்கி விட்டு குத்த போகிறாங்க, கும்மாங்குத்துன்னு பார்த்தா அவங்க வாங்கி படத்தை அப்புறம் பத்திரமா வச்சுவிட்டு குத்துற ஆளு குத்தி விட்டாங்க. அப்போ யோசித்து பாருங்க. அதெல்லாம் சிறப்பு. நம்ம அதுக்காக சும்மா வாய் இருக்குன்றனால ஒரு ஆளை வந்து ஏட்டி போட்டு பேசக்கூடாது. ஆனால் அவர் வந்து மற்றவங்க நல்லா செஞ்சார். தலித் விரோதத்தை அவர் சம்பாதித்து கொண்டார். அதனால் உங்களுக்கு வந்து அதுதான் உண்மை. அதை விட்டுவிட்டு வந்து இப்போ பேசி என்ன பையன், இப்போ ஒன்றும் பிரச்சனையா நடவடிக்கை எடுங்க. சும்மா அரசமாகவே அரைக்காமல் இந்த கேரக்டர் ரஸ்தாலியெல்லாம் கழட்டி விட்டுட்டு நல்லா இளைஞர்களுக்கு இப்போ தான் உங்கள் பையன் இருக்கிறார்ல, நல்லா இளைஞர்களுக்கு நல்லா இளைஞருக்கு ரத்தத்தை ஊட்டுங்க. அப்போ தான் சிறப்பாக இருக்குது. நீங்கள் கூட கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். எதுக்கு இப்போ தோற்று போயிட்டீங்க ஏற்கனவே பாவம். அமைதியாக கூட இருக்கலாம். இதில் என்ன இருக்குது, மனித வாழ்க்கையில் அதிகாரத்தோடயே இருக்கணும். என்ன இதா அமைதியாக இருந்து மக்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு பொது வாழ்க்கை இருந்துக்கிட்டு பையனை ஸ்ட்ராங் பண்ணலாம். கரெக்டானே? ரைட், மோதுங்க பண்ணி ரெண்டு பேரும் சினிமாக்காரங்க ஏற்கனவே வந்து மோதிக்கிறங்க போங்க அப்படின்னு கூட ஒரு பெருந்தன்மையோட விட்டு கொடுக்கலாம். பட் இப்போ இன்னொரு விஷயம் என்ன ஒரு பேசு பொருளா மாறுது அப்படின்னா, நான் முன்னாடியே கேட்டேன் இந்த இந்தியா முழுக்க ஒரு கூட்டணி இருந்துச்சு, அது வந்து பிரேக் ஆயிடுச்சா அப்படின்னு. இப்போ அதுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நான் லாஸ்ட் இன்டர்வியூவில் வந்து அப்போது திமுக கூட்டணி விட்டே வந்து வெளியே வர போறீங்களா அப்படின்னு கேட்டேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க உயர்மட்ட குழு, செயற்குழு, பொதுக்குழுலாம் நாங்கள் போட போகிறோம், போட்டு ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அந்த முடிவு எந்த நிலைமையில இருக்கு? வெளியிலிருந்து ஆதரவு அப்படிங்கிற வரைக்கும் தான் எங்களுடைய புரிதல். இப்போ அமைச்சரவையிலும் பங்கேற்றாச்சு, மகிழ்ச்சி, சந்தோஷம், வாழ்த்துக்கள். கூட்டணியிலிருந்து அஃபிஷியலாக வெளியேறி விட்டீங்களா? நம்ம வாட்டுக்கு ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, உயர்நிலை குழுவை கூப்பிட்டு முடிவு பண்ணணும்னு சொல்கிறாரு. ரைட்டாக அவர் தலைவர்ன்ற முறையில் அவர் பாவம் அப்படின்னு சொல்லணும். தளபதி ஸ்டாலின் சொல்கிற மாதிரி, பழைய தளபதி ஸ்டாலின் சொல்கிற மாதிரி இப்போ இவர் அப்படின்னு சொல்லணும். ஆனால் எப்போ வந்து நீங்கள் மந்திரி சபையில் போய் நீங்கள் வந்து கூட்டணி வச்சுட்டீங்களோ, மந்திரி சபையை வாங்கிட்டீங்களோ, இனி வந்துட்டு அங்கிட்டு நாங்கள் இருப்போம் இங்கிட்டு வாங்குவோம் அப்படின்றது வந்து ஒரு நாகரிகமான செயல். அதுக்கு தான் ராஜாலாம் அப்படி குண்டக்க மண்டக்க எழுதுறது. நம்ம ஓப்பனாக இப்போ சொல்ல வேண்டியதான், உங்களுக்கு ஒத்து வராதுங்க, உங்களுக்கு போயிட்டு வாங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், சரிங்களா, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறேன். இப்போ எங்கள் ஆளுக்கு வந்து உங்கள் ஆளு தானே அவன் ஓப்பனாக வன்னியர் யாருடைய ஆள், நம்ம பேசுவோம் பிரதர். சரி, என்ன சார் வெளியே உள்ளவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்களே சொல்கிறீங்க பிரதர். நான் வந்து உண்மையை எப்பயும் பேசுவேன். ஆல்மோஸ்ட் வந்து நீ எந்த கட்சிக்கு ஆதரவாக இருந்த, விடுதலை சிறுத்தைகளை விட நீ திமுகவுடைய முக்கியமான ஆழத்தையும் செயல்பட்டுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆதரவாக இருந்தார் பிரதர். நான் சொல்கிறது நான் தான் பொறுப்பு பிரதர். நான் தான் ஓப்பனாக பேசுகிறேன், இல்லை மாற்றிட்டு பேசுகிறேன்னா எங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் பேசுகிறது 10%, 90% பேசணும்னா பல பேருக்கு பல சிக்கலாகும். ரைட்டா? அப்படி இருந்து அவரே வந்து டாட்டா பாய் பாய் அப்படின்னு வந்துட்டார். எங்கள் பொதுச் செயலர்கள் எங்கே இருந்தாங்க? ஆல்மோஸ்ட் எங்கே இருந்தாங்கன்னா அது வரை சிக்கல். நம்மளோட வயசு மூத்தவர் அப்படி சொல்லக்கூடாது. இருந்தார்கள், எங்கே இருந்தார்கள், என்ன பண்ணி கொண்டாருந்திருந்தார்கள், தலித்து மக்களுக்காக குரல் கொடுத்தார்களா? சொல்லுவோம், ஓப்பனாக தான் பேசுவோம். முடிஞ்ச வரைக்கும் திமுக என்ன சொல்லுகிறதோ அதுக்கு செயல்பட்டார். இப்போ அவங்களே வாங்க டாட்டா பாய் பாயின்ட்டு வந்துட்டார். எஸ் பாலாஜி என் கட்சியோட இப்போ பொருளாளராக இருக்கார். அவர் எங்கே இருந்தார், என்ன பண்ண, எல்லாம் தெரிஞ்சதானே பிரதர். எல்லாம் பையன் வந்தாச்சு. அப்போ இதுக்கு மேலே கூட்டணி அங்கே இருக்குதா? இருந்தாலும் அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அனுப்பிப்பார் இருப்பேங்க தலைவர், எதிர்பார்க்கலாம் ஷுவரா. அப்புறம் அறிவிக்க வேண்டியதானே. அப்புறம் வேற என்ன சார்? இப்போ இந்த கூட்டணியில பல காலமாக விடுதலை சிறுத்தைகள் முன்வச்ச அந்த ஒரு முழக்கத்துக்கு இன்னைக்கு வந்து பலன் கிடைச்சிருக்கு. ஆட்சியிலும் எங்கள் தலைவருடைய உழைப்புக்கு கிடைத்திருக்குங்க வெற்றி. வேற யாரும் இல்லை, எங்க தலைவர் ஒற்றை தலைவர் தான். அவர் கஷ்டப்பட்டு கட்சிக்குள்ளேயும் பல நெருக்கடிகள், சரிதா, வெளியில பல சாதி வரிகள் நெருக்கடிகள், கூட்ட நெருக்கடிகள் எல்லாத்தையுமே அடித்து ஒடித்து இன்னைக்கு வந்து அந்த கான்செப்ட் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வெற்றி பெற்று இன்னைக்கு அன்பு தம்பி உட்கார்ந்தார் அமைச்சர். அதான் சிறப்பு. இல்லை, இப்போ இந்த அரசு ஏதாவது ஒரு தவறு செய்யும் பட்சத்தில், வெளியிலிருந்து நம்ம ஆதரவு கொடுக்குற வரைக்கும் இந்த அரசு ஏதாவது தவறு செய்யுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சுட்டி காட்டலாம், விமர்சிக்கலாம். ஒருவேளை ரொம்ப அதீதமாக அது போகுதுங்கிற பட்சத்தில், இல்லைங்க நாங்கள் வந்து ஒரு காரணத்துக்காக நாங்கள் ஆதரவு கொடுத்தோம், இன்னைக்கு அது தப்பான வழியில் போகிற மாதிரி தெரியுது, நாங்கள் ஆதரவு விலக்கிக்கிறோம்னு சொல்லலாம். இப்போ அமைச்சர் பதவி ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறமும் இந்த மாதிரியான முடிவு எடுக்க முடியுமா அப்படின்னு தெரியல. இவ்வளோ காலம் திமுக செஞ்ச எல்லா தவறுகளுக்கும் நீங்கள் சிலுவையை ஏன் சுமக்கிறீங்க, ஏன் கூட இருக்கிறீங்கிற விமர்சனங்களை வந்து விசிகா தாங்கினாங்க. இனிமே தாவேக்கா செய்ய போறதுக்கும் தாங்க போறாங்க. அவர் கோட்டு மாட்டிருக்காரு, தப்பு செய்ய மாட்டாருன்னு அப்பயே சொல்லிட்டேன்ல, திருப்பி இங்க வர்றேப்பா. என்னால ஏத்துக்க முடியல சார். நீ சொல்லலாம் தம்பி, நீ ஏத்துக்கறணும் தம்பி. இந்த செயல்பாட பாருங்க தம்பி, இந்த அறிக்கையை பாருங்க தம்பி, விஜய் இப்படி பேசியிருக்காரு, இப்படி பண்ணிருக்காரு, இவர் தவறு செய்ய மாட்டாருன்னா ஓகே. நீங்க கோட்டெல்லாம் சொன்னா நான் என்ன சார் பண்றேன்? இது வரைக்கும் தமிழ்நாட்டில் கோட் மாட்டினாங்களா? எந்த முதலமைச்சராவது நீ கற்பனை பண்ணீங்களா? அவருடைய ஸ்டைல் அவர் யூனிக்கா இருக்கணும். ஏதாவது செட்டு போட்டிருக்கலாம். அவர் வந்து 5 பேர் போட்டிருக்காருங்க தன்னுடைய தலைவர்களா. நாங்கள் போய் பார்த்தேன்ல, அம்பேத்கர் அங்கேயே அம்பேத்கர் கோட் ஷூட்டோட தான் போட்டிருக்காரு. கரெக்டா? அப்போ அவர் வந்து ஏதோ ஒரு பெரிய சிக்கல். விஜய் அம்பேத்கரா தெரியுறாரா சார்? இல்லை, அவர் தெரிகிறாரு என்பதை விட அது மாதிரி தெரிஞ்சா நல்லா இருக்குன்னு விரும்புகிறேன். பட் எந்த அரசாங்கம் இருந்தாலும் ஏதாவது சில தவறுகள் செய்வாங்க, நம்ம விமர்சிக்க வேண்டிய இடத்துல விமர்சிச்சு தானே சார் ஆகும். பிரதர், அதான் அன்னைக்கே விமர்சனம் பண்ணிட்டோம்ல. முதல் நாளே வந்து நாங்கள் என்ன பேசினேன், எங்கள் கட்சியோடைய சட்டமன்ற உறுப்பினர் என்னங்க பேசினார், ஏங்க
என்ன பில்லி சுனி வைக்கிறாலையும் சோசியம் பக்கத்தில் வச்சிருப்பீங்களா நியாயமாங்க அதான் அப்படின்னா இதே அமைச்சர் தான் பேசினாரு. முடிஞ்சு போச்சுல. அது மாதிரி தப்புனா தட்டி கேட்போம், அதில் எந்த மாட்டு கருத்தும் இல்லை. ஆனால் நம்புகிறோம் கோட் ஷூட் மாட்டிருக்காரு. நீங்கள் வந்து அவர் டவுட் பண்ணவே கூடாது, டவுட் பண்ணாதீங்க. பண்ணினா வாங்க நம்ம பேட்டி பேசுவோம். அதான் சார், ஒரு சங்கத்தமிழன் அவர்கள் என்னைக்குமே வந்து விமர்சனம் பண்ணுவார், அதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். ஆனா வெறுமனே சங்கத்தமிழன் அவர்கள் மட்டும் வச்சு நான் வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு இதுதான் அப்படின்னு எடுக்க முடியாதுல்ல பிரதர். அப்போ உங்களுடைய நான் தலைவர் வந்து பேசணும், நல்லா அமைச்சர் கேட்டுங்க பிரதர், தலைவருடைய மனச்சாட்சி இன்னைக்கு சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கிறீங்க, புரியுதா? தலைவருடைய மனச்சாட்சின்னா அவர் என்ன சொல்ல மாட்டார், போய் இப்படி பேச சொல்ல மாட்டார். அவர் ஒரு பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு நல்ல குட் ஸ்டூடெண்ட் சங்கத்தமிழன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மட்டுமல்ல மக்கள் நினைக்கிறேன். என் கட்சி தொண்டன்ட்ட பூரா போய் கேளுங்க, அவர் தானே அவர் மனச்சாட்சியை பேசுவேன்னு நினைப்பேன். எல்லாம் பாராட்டுறாங்க. அதனால் அப்படி ஒரு பிரச்சனை பண்ணாங்கன்னா நான் வேலையை சொல்லி கோட்டை ஊற்றிருப்பா தம்பி அப்படின்ட்டு. வேற ஒன்றும் சொன்னேன், தம்பி அது கோட்டு ஒன்று சரிப்பட்டு வராது, அது தப்பு. நான் கோட்டு போட்டு நான் நம்பி நான் பேசிட்டேன், என்னை ரொம்ப காரி துப்புறாங்க, நான் கோட்டை அவர் பண்ணுறேன். ஆனால் அந்த சூழ்நிலையை அவர் போக மாட்டார். நீங்கள் வேணா எழுதி வச்சுங்க பிரதர். அவர் வந்து இப்போ பயங்கர திட்டம் போட்டுக்காரன் பிரதர். நான் இப்போ போனல அங்கே பேசுகிறாங்க முக்கியமான ஐஏஎஸ் அதிகாரிகளாம். இப்போ அடுத்த வாரத்திலேருந்து அந்த ஆப்போசிட்டில் ஒரு இடத்த சொன்னாங்க, அந்த இடத்துல அவர் வந்து மக்கள்கிட்ட மனு வாங்க போகிறாராம், நேரடியாக போய் வாங்க போகிறாராமுங்க. அப்புறம் மனு வாங்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்கல்ல, கரெக்டாக எல்லாம் விவரமாக செயல்படணும், யாரும் சேட்டையெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு காலையிலே வந்துடுறாராமுங்க. கரெக்டாக 10 மணிக்கெலாம் வந்துடுறாராமுங்க. சாப்பாடோடய வர்றாராம் பாவம். வந்துட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே உட்காந்துருக்கிறாரா, ரெஸ்ட் கூட எடுக்கிறது இல்லையா? இப்போ சினிமா நடிகர்லாம் மதியம் போய் ரெஸ்ட் எடுப்பாங்களே, இப்போ நானே இப்போ ½ அன் அவர் ரெஸ்ட் எடுத்துருவேன். இப்போ உங்கள் இன்ட்ரி முடிஞ்சதுங்க அவர் ரெஸ்ட்டு. நான் மக்களுக்கு ஃபுல்லாக வேலை பார்க்க வரேன். அப்போ கோட்டு மாட்டில் அறுத்தம் இருக்குல்ல. இந்தியா முழுக்கவே வந்து இன்னொரு, அதாவது தாவேக்காவை உள்ளடக்கிய ஒரு அணி வந்து நாங்க உருவாக்க போறோம் பாஜகவை எதிர்க்கிறதுக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அது வந்து எத்தனை ஆண்டு காலம் ஆகும்னு நினைக்கிறீங்க அந்த அணி வெற்றி பெறுறது? பிரதர், எப்போ விஜய் இங்கே முதல்வர் ஆகிட்டாரோ அப்போயே எங்கள் ராகுல் காந்தி பிரதமர் ஆகிட்டார். மேட்டர் முடிஞ்சு போச்சு. நெசமா விளையாட்டுக்காக சொல்ல. இப்போ இந்த காலம் வந்து 29 காலம் கொடுத்துருக்குல்ல, அந்த காலத்துக்காக வெயிட் பண்ணுறோம். இப்போ எலெக்ஷன் வைக்க சொல்ல தைரியமாக இருந்தால் இந்தியா முழுக்க மறுபடியும் ஐயோ ரெடியாக இருக்கிறாருங்க. அப்புறம் கொண்டு நிப்பாட்டிடுவோங்க நாங்கள். அவரை போய் அங்கே போய் அவருக்கு ஒரு பவர் இருக்கிறதா மக்கள் உணர்கிறார்கள். நான் தான் சொல்கிறேன், உண்மையை விளையாட்டு சொல்லுங்க, சிரிக்க வேணாம். அதாவது எனக்கு டெல்லியில் வந்து நான் சிவில் இன்ஜினியர், என்னோட துபாயில் வேலை பார்த்தாங்கல்ல, அவன் இப்போ ஒரு பெரிய கம்பெனியில், அது யார் கம்பெனி, அதானி கம்பெனியில் பெரிய பொசிஷனில் இருக்கிறேன், ஜிஎம் லெவலில். ஃபோன் பண்ணி சொல்கிறேன், தலைவா என்ன தலைவா லேபர்லாம் வந்து நார்த் இந்தியாக்காரங்க வந்து இவருடைய படத்தை பார்க்குறாங்க தலைவா, அந்த அவர் வர்ற இதில் ரீல்ஸ்லாம் போட்டு பார்க்குறாங்க. உண்மையிலேவா சில மாநிலங்களில் வந்து மோடி அவர்களுடைய ஃபோட்டோவையும் விஜய் அவர்களுடைய ஃபோட்டோவையும் கொடுக்குறாங்க, எல்லாரும் விஜய் ஃபோட்டோ தான் எடுக்கிறாங்க. அப்புறம் விஜய் தான் சூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் நான் சொன்னேன்னே என்ன லூசு பயின்றீங்க, ஏதோ ஒரு வார்டு பேசிதாருன்னு. நீங்கள் வேறு அந்த கோர்ட்டுக்கு பின்னாடி பயங்கர வரலாறு இருக்குது, அவ்வளோ சொல்லுவேன். எனக்கு ஒரு ஆள் சொன்னாங்க, இந்த கோர்ட்டில் பின்னாடி தான் எல்லாரும் ரகசியம் அடங்கியிருக்குன்னு. நன்றி சார். நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.